வெல்கம் டு ஃபேமஸ் இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அந்த வெள்ளத்தோடு வர மணல் டஸ்ட்டு எல்லாம் போயிடும். இப்போ அந்த வெள்ளத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது காஞ்ச நெய்யில் இப்போ முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். இதில் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட் இதில் காய்ச்சி வச்சுருக்க பாகை நம்ம ரைஸில் ஊற்றுறோம். எவ்வளோ கெட்டியாக இருக்கும் அப்போ தான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ண பொங்கலோட டேஸ்ட் எப்போவுமே அதிகமாகிட்டே இருக்கும். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு ஃப்ளேவருக்கு இடித்து வச்சுருக்க ஏலக்காவையும் லவங்கத்தையும் நம்ம யூஸ் போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கிண்டிடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் உலர் திராட்சையும் போட்டுக்கிறோம். பொங்கல் சரியான கரெக்டான டெக்ஸ்டர் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் பச்சை கற்பூரமும் டேஸ்ட்டுக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். இன்னமும் ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்துகிட்டு அதில் தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுபட லேட் ஆகும். அதனால தான் இதை தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்பை தனியாக வறுத்துக்கிறோம். இதில் வறுத்து எடுத்துருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான டெக்ஸ்டரில் இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான பொங்கல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.